இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஹாலித் அபு ஜுமா ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தின ஹுத்பாவின் தலைப்பு சோதனைகளின் போது ஒரு முஃமின் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். சஹாபாக்களில் சிலர்கள், மனிதர்களில் சிலர்கள் அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றிவிட்டார்கள். அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றிவிட்டார்கள். இன்னும் சில பேர்கள் அல்லாஹ்வோடு செய்த அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த திருவசனத்தை கொண்டு அவர்கள் ஹுத்பாவை துவங்கினார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வை ஒரு முஃமின் தன்னுடைய தக்வாவை கொண்டு அவர் சக்தி வாய்ந்தவராகவும், ஈமானை கொண்டு மற்றவர்களை விட்டு தேவையற்றவராகவும், யகீனை கொண்டு உறுதியானவராகவும், அவருடைய நற்குணங்களை கொண்டு அவர் உயர்ந்தவராகவும் கருதப்படுகிறார். பணிவை கொண்டு அவர் உயர்த்தப்படுவார். மழையை போன்று, மழை எங்கு பெய்கிறதோ அங்கு பயனளிக்கும். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொறுமைசாலிகளே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் பொறுமை செய்ய வேண்டும், நீங்கள் பொறுப்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களை பற்றி பேசுகின்ற விடயத்தை நீங்கள் கவலை கொள்ளக்கூடாது. நீங்கள் அவர்கள் உங்களுக்கு செய்கின்ற சூழ்ச்சிகளை நினைத்து நீங்கள் நெருக்கடியில் விழுந்து விடவும் கூடாது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா தக்வாதாரிகளோடும் முஹ்சின் உண்டு நல்லவர்களோடும் இருக்கின்றார். இன்று நாங்கள் இவ்வாறான வசனங்களை கொண்டு சந்தோஷம் அடைய வேண்டும். இன்று நாங்கள் பல்வேறுபட்ட அநியாயங்களுக்கு இஸ்லாமிய சமூகம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு போதும் இவ்வாறான அநியாயங்களை விட்டும் நாங்கள் நிராசையாகிவிடக்கூடாது. மனிதர்களில் சிலர்கள் அதாவது சோதனைகள் வருகின்ற போது, பிரச்சனைகள் வருகின்ற போது, அவர்கள் நெருக்கடிகளை சந்திக்கின்ற போது அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை விட்டும் தூரமாகி நிராசை அடைந்து விடுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே சோதனைகள் அது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியவைகள். சோதனைகள் ஏற்படுகின்ற போது நாங்கள் ஒருபோதும் நிராசையாகிவிடக்கூடாது என்ற விடயத்தை ஹத்தீப் ஞாபகப்படுத்திவிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உலகம் என்பது அது சோதிக்கப்படக்கூடிய இடமாக. இன்று நாங்கள் சோதனைகளுக்கு முன்னால் அதே போல் நண்பர்கள் எங்களுக்கு உதவாமல் இருப்பார்கள், விரோதிகள் எங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள். இப்படியான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஒருபோதும் நிராசையாகிவிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உலகம் என்பது, உலகத்துடைய நாட்கள் எப்போதும் ஒரே நிலையில் இருக்க மாட்டாது, நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது பசி வரும், அதே போன்று சந்தோஷமாக சாப்பிடுவோம், நோய் ஏற்படும், ஆரோக்கியம் கிடைக்கும். உலகத்துடைய நிலைமை ஒன்றை போன்று இருக்க மாட்டாது, அது மாறக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வை நம்புங்கள். அல்லாஹ் நிச்சயமாக சோதனைகளுக்கு பின்னால் வெற்றியை வைத்திருக்கிறான். அதே போன்று பிரச்சனைகளுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா சந்தோஷத்தை வைத்திருக்கிறான். நெருக்கடிக்கு பின்னால் அல்லாஹ் ஈடேற்றமான வாழ்க்கையை வைத்திருக்கின்ற விடயங்களை நீங்கள் நம்புங்கள். இந்த உலகம் சோதனைகளை கொண்டு நிறைக்கப்பட்டதாக இருக்கிறது, இன்னல்களை கொண்டு நிறைக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே சோதனைகள் நிரந்தரமற்றவை, இன்பமும் நிரந்தரமற்றவை. ஆரோக்கியம், நோய், கண்ணியம், இழிவு, இதெல்லாம் உலகத்தில் ஒரு மனிதன் சந்திக்க வேண்டிய விடயங்கள். எனவே குறிப்பாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களே, பொறுமைசாலிகளே, அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கவலையில் ஆழ்த்தக்கூடியவனாக இல்லை. எனவே உங்களுடைய பொறுமை அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் மார்க்க விடயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே எங்களுடைய இந்த சோதனைகள் நிச்சயமாக நீங்கி அல்லாஹ்வுடைய உதவி அவசரமாக எங்களுக்கு கிடைக்கும் என்ற நற்செய்தியை ஹத்தீப் ஞாபகப்படுத்திவிட்டு, இன்று புதிய ஒரு வருடத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். குறிப்பாக அக்ஸாவில் வாழக்கூடிய மக்கள் புதிய ஒரு வருடத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்றாலும் பசியோடு, பயத்தோடு, தாகத்தோடு, போதிய மருத்துவ வசதிகள் கிடையாது, நோய்கள் பரவி கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு அசாதாரணமான நிலைமையில் தான் இந்த வருடத்தை முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பஞ்சம் பெருகி கொண்டிருக்கிறது, நோயாளிகள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இவ்வாறே அந்த அக்ஸா வாழ் மக்கள் இவ்வாறே உறங்குகிறார்கள், இவ்வாறே எழும்புகிறார்கள். அதே போன்று இவ்வாறே அவருடைய காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. சிறுவர்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் என்று எல்லோருமே சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருடம் சென்றும் புதிய வருடம் வருகின்ற போது கூட இவ்வாறான சோதனைகளுக்கு அவர் முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். நவீன சாதனங்களின் மூலமாக, தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக உலக மக்கள் இவ்வாறான விடயங்களை அறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று மனிதாபிமானம் விளக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சர்வதேச நிறுவனங்கள் கூட இந்த விடயங்களை, கஸாவில் நடைபெறக்கூடிய அநியாயங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. அவர்கள் இவ்வாறான சோதனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை உலகமே அறிந்திருக்கிறார்கள். கண்களுக்கு முன்னால் மனிதர்கள் இன்று சிரமத்தோடும் கஷ்டத்தோடும்
வாழ்வதை சர்வதேசம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்ற விடயத்தை ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு, அதே போன்று இன்று இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அல்லாஹ் தான் இவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும், இவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். இன்று இவர்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் யாரும் இல்லாத அனாதைகளை போன்று ஆக்கப்பட்டு விட்டார்கள், உதவி அற்றவர்களாக மாறிவிட்டார்கள். பசியும் தாகம் அவர்கள் பசியின் மூலமாகவும் தாகத்தின் மூலமாகவும் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது உலகம் இன்று சிரித்து கொண்டு உலக மக்கள் பல்வேறுபட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது இப்படித்தான். வாழக்கூடியவர் சிரிப்பார், சிரிக்கக்கூடியவர் நாளைக்கு அழுவார், அதே போன்று சேரக்கூடியவர்கள் பிரிவார்கள். சோதனைகள், நோய்கள், நொடிகள் என்றெல்லாம் உலக வாழ்க்கையில் பல விடயங்கள் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், நாங்கள் உங்களை பல்வேறுபட்ட விதங்களின் மூலமாக உங்களை நாங்கள் சோதிக்க இருக்கின்றோம். பல்வேறுபட்ட விடயங்களை கொண்டு உங்களை நாங்கள் நல்ல விடயங்களை கொண்டு சோதிப்போம், கெட்ட விடயங்களை கொண்டு சோதிப்போம். நீங்கள் எங்களின் பக்கம்தான் மீண்டும் அனுப்பப்பட உள்ளீர்கள். எனவே எப்போது சோதனைகள் அதிகரித்து விடுமோ அப்போது சோதனைகளை விட்டு நாங்கள் வெளியே வர வேண்டுமாக இருந்தால் ஈமானை கொண்டு தான் வெளியே வரலாம். அல்லாஹ் மீது நாங்கள் விடயங்களை பொறுப்பு சாட்ட வேண்டும், பொறுமை செய்ய வேண்டும். ஈமான், தவக்குல், பொறுமை, இவைகளின் மூலமாக நிச்சயமாக நாங்கள் அநியாயங்களை விட்டும் சோதனைகளை விட்டும் வெளியேற்றப்படுவோம். அதே போன்று நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவது, நாங்கள் நிராசையாகாமல் இருப்பது, எங்களுடைய விலகினத்தை விட்டு எங்களை பாதுகாப்பது அந்த ஈமானும் தக்வாவும் அது நாங்கள் செய்யக்கூடிய பொறுமையும் தான் என்ற விடயத்தை ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே அறிந்து கொள்ளுங்கள், இவ்வாறான சோதனைகளை நாங்கள் சோதனைகளை இப்போது வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய உதவி நெருக்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பொறுமையிலே நிறைய நலவு இருக்கிறது. பொறுமைக்கோடு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது. சிரமத்துக்கு பின்னால் இலகுவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே ஒரு முஃமினுக்கு ஏற்பட்ட சோதனைகளின் மூலமாக, சோதனைகளின் போது ஒரு முஃமின் திடுக்கிடுவதை கொண்டு, அவன் தடுமாறுவதை கொண்டு அவனுடைய சோதனைகள் நீக்கப்பட மாட்டாது. தக்குவா, ஈமான், பொறுமை மூலமாகத்தான் சோதனைகளை நீக்கப்படும். அல்லாஹு தஆலா முடிவெடுத்தபடியே உலகத்தில் நடந்தே தீரும். நாங்கள் கவலைப்படுவதில்லையோ அல்லது நாங்கள் சஞ்சலப்படுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை. ஈமானை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் முன்னேற, அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் முன் செல்ல வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் செல்ல வேண்டும். எனவே நாங்கள் திடுக்கம் அடைவது என்பது, நாங்கள் டென்ஷன் ஆகிறது, பதட்டம் அடைவது என்பது அது நெருப்பை போன்று. அதற்கான முடிவு பொறுமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய நஃப்ஸை நாங்கள் அடக்க வேண்டும். சோதனைகளின் போது பொறுமை காப்பதற்கு நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எல்லா விடயங்களையும் ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில் அல்லாஹ் படைத்திருக்கிறார். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் எழுதியது தான் உலகத்தில் நடைபெறும். யா அல்லாஹ், அவன் எங்களுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வின் மீதே முஃமின்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும். நீங்கள் முஃமின்களாக இருந்தால். அதே போன்று அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஏற்பாடு செய்த அந்த சிரமங்கள், சோதனைகள் அனைத்தும் ஒரு மனிதனை அழிப்பதற்காக, ஒரு மனிதனை நாசமாக்குவதற்காக அல்ல, மாறாக அந்த மனிதனை சோதிப்பதற்காக வேண்டும். அந்த அடியவன் எப்படி அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் எப்படி மீள்கிறார் என்பதை பார்ப்பதற்கு தான் அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான். எனவே உலகத்துடைய இந்த வாழ்க்கையுடைய இந்த கசப்பு தன்மை, கடினம் இருக்கிறது, அது மறுமையில் ஒரு முஃமினுக்கு சுவையாக இருக்கும். உலகத்துடைய சோதனைகள் மறுமையில் ஒரு முஃமினுக்கு சுவையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதே நேரத்தில் உலகத்துடைய இன்பம் மறுமையில் காபிர்களுக்கு அது 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 கசப்பாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நாளை மறுமையில் உலகத்திலே மிகவும் இன்பத்தோடு வாழ்ந்த, உலகத்திலே இன்பமாக செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனிதன் நாளை மறுமையில் கொண்டு வரப்படுவார். அவருக்கு நரகவாசிகளில் உலகத்திலே இன்பமாக வாழ்ந்தவர் நாளை மறுமையில் கொண்டு வரப்பட்டு நரகத்துடைய ஒரு பகுதி அவருக்கு காட்டப்படும். அப்போது அல்லாஹ் அவர்கிட்ட கேட்பான், உலகத்தில் நீங்கள் ஏதேனும் நலவை கண்டுள்ளீர்களா என்று கேட்டபோது அவர் சொல்ல, இல்லை, உலகத்தில் எந்த நலவையும் நான் காணவில்லை என்று சொல்வார். அதே போன்று சொர்க்கவாதிகளிலிருந்து ஒரு மனிதன், உலகத்திலே சோதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அழைத்துக் கொண்டு வரப்பட்டு அவருக்கு சொர்க்கத்துடைய ஒரு பகுதி காட்டப்படும். அப்போது அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு உலகத்தில் ஏதேனும் சோதனை ஏற்பட்டுள்ளது? அவர் சொல்வார், இல்லை, உலகத்தில் எந்த ஒரு சோதனையும் எனக்கு ஏற்படவில்லை என்று சொல்வார். எனவே மறுமையுடைய இன்பத்துக்கு முன்னால் உலகத்துடைய சோதனைகள் அற்பமானவை. ஃபுதைல் இப்னு ஐயாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்கு நலவு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, நலவு வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார், அதே போன்று அல்லாஹ் தஆலா சில நல்ல அடியார்கள் உலகத்தில் சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறார், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஒரு உலகம், இன்று நாங்கள் புதிய ஒரு வருடத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோம்.
புதியொரு வருடத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எனவே இந்த வருடத்தில் நாங்கள் மிகவும் பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று பிலஸ்தீன் உடைய பகுதிகளிலே எல்லா பகுதிகளிலும் முஸ்லீம்கள் சோதனைகளுக்கு உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இவ்வாறான சோதனைகளிலிருந்து வெளியேறக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு தருவான். அதே போன்று நாங்கள் இந்த ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட வேண்டும். ஒற்றுமை தான் எங்களுடைய பலமாக இருக்கிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஃமின்கள் அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். ஒருவருடைய உரிமைக்காக வேண்டி மற்றொருவர் பாடுபடக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஃமினுடைய இரத்தத்துக்காக இன்னொரு முஸ்லீம் பாடுபட வேண்டும், உரிமைக்காக பாடுபட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதுக்கு ஏற்ற பிரகாரம் நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட வேண்டும். முஸ்லீம்கள் இந்த இஸ்லாமிய சமூகம் நிறத்தால் மொழியால் வேறுபட்டாலும் அவர் ஒரு உடம்பை போல, ஒரு உடம்பில் ஒரு உறுப்புக்கு வருத்தம் ஏற்பட்டாலும் அந்த உடம்பு முழுக்க வருத்தம் ஏற்படுகிறது. எனவே நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட எங்களை ஒரு மார்க்கம் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறது. தீன் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், ஒரு வேதம் எங்களை ஒன்று சேர்க்கிறது. ஒரு நபியை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் எங்களுடைய கிப்லாவை முன்னோக்கி தொழுது யார் எங்களை போன்று தொழுவார்களோ, நாங்கள் அறுத்தது யாரெல்லாம் சாப்பிடுவார்களோ அவர்தான் முஸ்லீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். எனவே அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை நீங்கள் மீற வேண்டாம், அல்லாஹ்வோடு செய்த நீங்கள் அமானிதங்களை நீங்கள் மீற வேண்டாம் என்று கத்தீபா அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு பிரிவினைகளை நாங்கள் கலைந்து ஒற்றுமையாக ஐக்கியமாக நாங்கள் செயல்பட முன்வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுக்கு ஒரு கட்டிடத்தை போல கட்டிடத்தில் ஒரு கல்லோடு இன்னொரு கல் சேர்ந்திருக்கிறது. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கைகளை சேர்த்து சொன்னார், கோர்த்து சொன்னார்கள். இது போன்று ஒரு முஃமின் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு நீங்கள் தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று வலியுறுத்தி துவா செய்து ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹதீப் ஹாலித் அபு ஜுமா ஹஃபிதஹுல்லா அவர்கள் விடைபெற்று சென்றார்கள். அவருடைய 2வது பகுதியில் ஹதீப் அவர்கள் மிக சுருக்கமாக அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹு தஆலா பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் நன்மைகளை வாக்களித்திருக்கிறான், பொறுமையின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறான் என்று சொல்லி, இந்த மஸ்ஜித் அக்ஸா, இந்த குதுசுரிய இந்த பூமி, இது வரலாற்று நெடுகிலே முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு பூமியாக இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு மாத்திரம் இது சொந்தமானது. இதை நாங்கள் அவதானிக்க வேண்டும், இதை நாங்கள் கவனிக்க வேண்டும், இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை ஹதீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவுடைய வெற்றியை அவர்கள் அடைந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவின் பக்கம் ஒரு படை அனுப்பினார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா, அதேபோல் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சாவுடைய மகன், அவர்களுடைய அப்துல்லா ரவாஹா, இந்த 3 பேருடைய தலைமையில் ஒரு படை அனுப்பினார்கள். மூத்தா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு இந்த 3 பேர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். இவர்கள் அந்த பகுதிகளுக்கு சென்று வெற்றி அடைந்தார்கள், இஸ்லாத்தை பரப்பினார்கள். அதே போன்று உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இறுதியாக ரோமர்களோடு ஷாமில் போரிடுவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்து ஒரு படை அனுப்பினார்கள். அந்த ஷாமுடைய பிரதேசத்தில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்திஸ் இருக்கிறது. எனவே அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கவனம் செலுத்தப்பட்ட ஒரு பகுதியாக இந்த ஷாமுடைய பகுதி, குறிப்பாக இந்த அக்ஸாவுடைய பகுதி அமைந்திருக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நபி அவர்கள் மௌத்தாயினத்துக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முடிவெடுத்து அந்த படையை அனுப்பினார். உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே அந்த படையை அனுப்பினார்கள். எனவே ஷாமுடைய விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை முன்னால் சொல்லப்பட்ட அந்த சம்பவம் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த அக்ஸாவுடைய விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துவது என்பது மார்க்க ரீதியான கடமையாக இருக்கிறது. இது நபிமார்கள் வாழ்ந்த, நல்லடியார்கள் வாழ்ந்த, சாலிஹான மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதியாக, ஒரு பூமியாக இந்த அக்ஸாவுடைய பூமி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக முக்கியத்துவம் செலுத்தப்பட்ட ஒரு பூமியாக இந்த பூமி காணப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. மிக குறிப்பாக இந்த அக்ஸாவுடைய இந்த பாதைகள், அதே போல் இந்த அக்ஸாவுடைய கட்டிடங்கள், இந்த அக்ஸாவுடைய எல்லா இடங்களும் இந்த முஸ்லீம்களுக்கு சொந்தமானது. முஸ்லீம்களுடைய நாகரீகமான ஒரு பூமியாக இந்த பூமி காணப்படுகிறது. நபிமார்கள் வாழ்ந்த ஒரு பூமியாக இது இருக்கிறது. அதே போன்று வேதங்கள் அருளப்பட்ட ஒரு பூமியாக இந்த பூமி இருக்கிறது. முஸ்லீம்கள் எப்படி இந்த பூமியை மறக்க முடியும்? முஸ்லீம்களுடைய கொள்கையோடு, மார்க்கத்தோடு, வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு பூமியாக இந்த பூமி காணப்படுகிறது. அதே போன்று இந்த பூமியுடைய மிக முக்கியமானது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடியது. இது எங்களுடைய அமானிதம். அல்லாஹ் நிச்சயமாக கியாமத்து நாளில் கேட்பான். அல்லாஹ் கியாமத்து நாளில் சொல்கிறான், அவர்களை நிறுத்துங்கள், அவர்களிடத்தில் வினவப்படும், கேள்விகள் கேட்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எனவே நிச்சயமாக அநியாயம் ஒருபோதும் நிலைக்காது, அநியாயம் அணிந்துவிடும். அநியாயக்காரர்கள் நாளை மறுமையில் அவர்கள் எங்கு செல்ல இருக்கிறார்கள்
எதை சந்திக்க இருக்கிறார்கள், எப்படியான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்ற விடயத்தை கத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு இறுதியாக நீண்டதொரு துவாவை செய்து புனிதமான மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார்கள். அந்த அடிப்படை இன்றைய தினத்திலே புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவில் ஹத்தீப் அவர்கள் ஈரோலகத்திலும் நாங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதாக ஞாபகப்படுத்தினார்கள். அந்த விடயங்களை கடைபிடித்து நடக்க வேண்டும். இரண்டாவது ஹுத்பாவில் ஹத்தீப் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதம் புனித மாதங்கமான மாதங்களில் ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விடயங்களை இந்த மாதத்தில் செய்ய சொன்னார்கள், செய்து காட்டினார், அந்த விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள். அதே போன்று மூன்றாவது ஹுத்பாவில் ஹத்தீப் அவர்கள் நாங்கள் எப்போதும் பொறுமையை காக்க வேண்டும், நாங்கள் சோதனைகளின் போது நிராசையாகிவிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்க வேண்டும், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அந்த போதனைகளை வாழ்க்கையில் எடுத்து நடந்து பொறுமைசாலிகளாக நாங்கள் மாற வேண்டும். அந்த அடிப்படையில் இவ்வளவு நேரமாக இந்த ஹுத்பா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களாக உங்களுக்கு அது அருள் பாலிக்க வேண்டும் என்று துவா செய்து, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹமது அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, நேர்களாகிய உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து துவா செய்து இன்னும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.